Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Capsicum Poriyal. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே செட் ஆகும். இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். நான் வந்து 3 குடைமிளகாய் எடுத்து இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கடாய் நல்லா காஞ்ச பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இதோட சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகமை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி 1 நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சே வேக வச்சுக்கிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரியே 2-3 ட்ரிப்பு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதோட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் இதை மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சே ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அப்பப்போ நம்ம வதக்கி விட்டுக்கணும். அடியில் பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான். ஓகே, இது இப்போ ரெடி ஆகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த குடைமிளகாய் பொரியல் வந்து ரசம் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் வந்து தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.